வருஷாபிஷேக விழா திருவிளக்கு பூஜை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பல்லாக்கு சாலை முத்துநகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் 1ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி பூஜை, நித்திய பூஜை நடைபெற்றது. காலை 6:25 மணிக்கு கணபதி பூஜை, சங்கல்பம், புண்ணியாகவாசனம், கும்ப பூஜை, கணபதி ஹோமம், அம்பாள் மூலமந்திர ஹோமம், பூர்ணாகுதி, தீபாரதனையும் நடைபெற்றது. பால்குடம் எடுத்து வரப்பட்டு காலை 9:10 மணிக்கு மேலாக கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அபிஷேக தீபாரதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் முத்துமாரி அம்மனுக்கு மஞ்சள் பொடி, மாப்பொடி, பால், தயிர், இளநீர், தேன், சந்தன வாசனை திரவியங்கள் கொண்டு மற்றும் கும்ப கலச நீராலும் அபிஷேகங்கள் செய்து அலங்காரங்கள் செய்யப்பட்டது. பின் சோடச உபச்சாரத்திற்கு பிறகு தீபாரதனையும் நடைபெற்றது. பூமாதேவி ஆலய குருக்கள் பாலகுரு யோகி, செல்வ சுப்பிரமணியம், ஆறுமுக குருக்கள், சங்கர் குருக்கள் பூஜைகளை செய்தனர். மாலை 6:45 மணிக்கு மேல் ஆலய வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடி அம்பாளை தரிசனம் செய்தனர். நிறைவாக பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இவ்விழா ஏற்பாடுகளை முத்துநகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.